அனைவருக்கும் வணக்கம் நண்பா. நான் உங்கள் பிரவீன்குமார் பேசுகிறேன். இன்றைக்கி என்ன கான்செப்ட்னா வெயிட் என்னடா தாடியெல்லாம் வச்சுருக்க? நான் புதுசாக கெட்டப் சேஞ்சா? ஏண்டா தாடி வச்சாலும் ஒரு கெட்டப் சேஞ்சாடா? ஒரு சேஞ்சாக இருக்கட்டும்னு தாடி வச்சேன். நல்லா இருக்குல்ல அந்த கெட்டப் நம்மளுக்கு. ஆனால் எனக்கு இந்த சேஞ்ச் பிடிக்கலப்பா. உனக்கு கூட தான் எனக்கு பிடிக்கல. நான் இருக்கல பெரிய பேட். ஓகே, இன்னைக்கு என்ன கான்செப்ட்னா இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான கான்செப்ட். ஒருவரே டிஃப்ரெண்டான கான்செப்ட் தான். இதுவும் ஒரு விதமான டிஃப்ரெண்டான கான்செப்ட் தாங்க. அதாவது என்னன்னா, இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு வாங்களேன். ஞானப்பழம் இப்ப அது தமிழ்ல மட்டும்தான் வருது. அதையே தெலுங்குல ஞான பண்டு, கன்னடத்துல ஞான ஹல்லு, மலையாளத்துல ஞான பழா, ஹிந்தியில ஞான கேளா ஹை, இங்கிலீஷ்ல இன்டெலிஜென்ட் புரூட். நம்ம கவுண்டர்மணி அவர்கள் சொன்ன மாதிரி தாங்க. இப்போ நம்ம வந்து ஒரு பிராண்டை உருவாக்கணும்னா, இப்போ அந்த பிராண்டு வந்து அதர் ஸ்டேட்டில் நம்ம வந்து வியாபாரம் பண்ண போனால் அந்த ஊரில் அந்த பிராண்டுக்கு என்ன பேரோ அந்த பிராண்டை வைக்கணும். இப்போ உதாரணத்துக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து தங்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து இந்தியில் வந்து என்ன பேருனா சோனா, தங்கத்துக்கு சோனான்றது பேர். கன்னடத்தில் தங்கத்துக்கு சின்னான்றது பேர் இருக்கு. அது மட்டும் இல்லை, மலையாளத்தில் வந்து சொர்ணம், நம்ம தமிழில் தங்கம் சொல்கிறோம், அது மாதிரி மலையாளத்தில் சொர்ணம்னு சொல்லுவாங்க. இது பேர் என்ன சொல்லுவாங்க? பேக்கேஜிங் சாமி, பேக்கேஜிங். மார்க்கெட்டிங் சாமி, மார்க்கெட்டிங். அதாவது அந்தந்த ஊரில் போகும்போது அந்த ஊரில் என்ன அந்த பேர் அதை வச்சிருவாங்க. இப்போ அதே மாதிரி தான் சினிமான்றதும். இப்போ சினிமாவில் வந்து அந்த காலத்தில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, எம்ஜிஆர் ஒரு படம் நடிச்சாங்க, நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு என்டிஆர் அந்த தெலுங்குல அப்படியே டப் பண்ணி எடுப்பாரு. கன்னடத்தில் ஹிந்தியில் மாற்றி எடுப்பாங்க. ஆனால் இப்போது டெக்னாலஜி வளர்ந்துடுச்சு, டிஜிட்டல் பெருசாகிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, நான் டப்பிங் பண்ணிடுறேன் அப்படின்னு வந்து நம்ம தமிழ் ஹீரோஸே வந்து நிறைய படம் வந்து தெலுங்கு, மலையாளம், கன்னடா, ஹிந்தி எல்லாம் போயிருக்கு. அதேமாரி அவங்க நடித்த இப்போ கேஜிஎஃப் யாஷ் வந்து அவங்க படம் இங்கே வருது. அதே மாதிரி பாகுபலி பிரபாஸ் நடித்த கல்கி படம்லாம் கூட ரிலீஸ் ஆயிருக்கு. இப்போ அந்த படத்தை இங்க டப்பிங் பண்ணிடுறாங்க, நம்ம படத்தை அங்க டப்பிங் பண்ணிடுறோம். நம்ம என்னதான் டப்பிங் பண்ணாலும் ஒரு வீசும். அதாவது என்னன்னா ஆந்திரா வாசம் பயங்கரமா வீசுது, உள்ள கொஞ்சம் மடக்கி தட்டு. அதே மாதிரி அவங்க சொல்லுவாங்க மദ്രാசி வாசம் பயங்கரமா வீசுது. ஆனால் எல்லாமே நம்ம ஆளுங்களாவே இருப்பாங்க, ஹீரோஸ் நம்ம ஆளுங்களா இருப்பாங்க. ஹீரோஸ் அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாலும் அந்த சுத்தி இருக்கிற அந்த சைடு ஆக்டர்ஸ், காமெடி ஆக்டர்ஸ்லாம் வந்து அவங்க ஆளுங்களே இருப்பாங்க. அது வந்து பார்த்தாவே ஒரு தெலுங்கு படம்பா, தெலுங்கு படம் டப் பண்ணியிருக்காங்க, கன்னட படத்தை டப்பிங் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி அவங்களும் தமிழ் படம்பா நல்லா இருக்குப்பா, தமிழ் படம் சூப்பராக இருக்குப்பா, தமிழ் படம் ஆவரேஜ் தான்ப்பா அப்படின்னு அவங்களும் சொல்லுவாங்க. అవును తమ్ముడు, నీ పేరేంటి? రాజు, వీర్రాజు. అదేంటి బాండ్ జేమ్స్ బాండ్ లెవెల్లో చెప్తున్నావు? మా ఊరు జేమ్స్ బాండ్. இப்போ இதனாலேயே எங்க தியேட்டர்ல வந்து ஆடியன்ஸ் வரமாட்டாங்களோ அப்படின்றதுனால டேரக்டர்ஸ்லாம் ஒரு இன்டெலிஜென்டான ஒரு ஐடியாலாம் பண்ணியிருக்கிறாங்க. அதுதான் இப்போ நான் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். அதாவது என்னன்னா, இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்போ நம்ம ஒரு தமிழ் படம் பார்க்குறோம். தமிழ் படத்தில் பார்க்கும்போது அந்த படத்தை வந்து இப்போ 4 லாங்குவேஜ் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். தமிழ் படம் பார்க்கும்போது தமிழ் எழுத்துக்களாக இருக்கும். அந்த படத்தை அப்படியே தெலுங்குல பாருங்க, பேக்ரவுண்டில் பார்த்தா எல்லாம் தெலுங்குல இருக்கும். அப்படியே கன்னடத்தில் பாருங்க, பேக்ரவுண்டில் கன்னடத்தில் இருக்கும். அதாவது என்னன்னா, லாங்குவேஜ் அப்படியே மாற்றிடுவாங்க. அதாவது ஆடியன்ஸுக்கு இது வந்து அவங்க ஊர் படம் அப்படின்னு அவங்களே நம்ப வைக்கிற மாதிரி சில பல சிஜி ஒர்க்லாம் பண்ணுவாங்க. இது சாம்பிள் தான். இது மட்டும் இல்லாமல் இன்னும் சில பல இன்ட்ரெஸ்டான விஷயம்லாம் அவங்க பண்ணியிருக்கிறாங்க டேரக்டர்ஸ். அது என்னென்னலாம் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன் நம்ம சேனலுக்குள்ளே போகலாம். யாரெல்லாம் ஜில்லா மூவி பார்த்தீங்கோ? நானும் பார்த்தேன். அதாவது என்ன, ஜில்லா மூவியில் யார் வச்சிருக்காங்க? நம்ம இளைய தளபதி விஜய் அவர்கள் வச்சிருக்கிறாங்க, அப்புறம் மலையாள சூப்பர் ஸ்டார் மோகன்லால் அவர்கள் நடிச்சிருக்கிறாங்க, அப்புறம் காஜல் அவர்கள் நடிச்சிருக்கிறாங்க, அப்புறம் சூரி, மகத் இவங்கெல்லாம் நடிச்சிருக்கிறாங்க. இப்போது ஜில்லா மூவி கேஸ்ட் அப்படின்னு போட்டால் படத்தில் யார் நடிச்சிருக்காங்களோ அவங்களாம் காட்டுவாங்க. அப்படி காட்டின்னு இருக்கும்போது பிரம்மானந்தாவை ஏன்ப்பா காட்டுறீங்க? அவர் என்ன ஜில்லா படத்தில் நடிச்சிருக்காரா? ஆமா, காமெடி ஆக்டர் பிரம்மானந்தா வந்து ஜில்லா படத்தில் இல்லவே இல்லையே, அப்போ ஏன் காட்டுறாங்க அப்படின்னு டவுட் எனக்கு வந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்திருக்கும். ஆக்சுவலி என்னன்னா, தமிழில் வந்து சூரிய அவர்கள் காமெடி ரோல் பண்ணியிருக்காங்க, தெலுங்குலையும் சூரிய அவர்கள் தான் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் தெலுங்கு ஆடியன்ஸுக்கு பிரம்மானந்த அவர்கள் உள்ளே போட்டால் கொஞ்சம் மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் சேர்த்து ஜில்லா படத்தை விற்கலாம், நிறைய பேர் வந்து பார்க்க வருவாங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா தமிழில் எப்படி வடிவேல் சாரோ அதை விட 2 மடங்கு தெலுங்கில் நம்ம பிரம்மானந்தா அவர்கள் அவர் படத்தில் நடித்தார்னா இந்த படம் மார்க்கெட் வந்து கொஞ்சம் நம்ம இன்னும் கொஞ்சம் சேர்த்து விற்கலாம் சொல்லி அவரை வந்து சேர்த்துருக்காங்க இந்த படத்தில். அதாவது நானும் தேடி பார்த்தேன், என்னடா இது ஒருவேளை சூரிக்கு பதில்
இவரை போட்டிருப்பாங்களோ அப்படின்னு நினச்சி தான் நான் உள்ளே போய் பார்த்தேன். ஆர்டி நேசன் அவர்கள் டேரக்டர் என்ன பண்ணியிருக்காருன்னா, இப்போ நம்ம தளபதி அவர்களை எப்படியாச்சும் போலீஸ் ஆக்கணும்னு சொல்லிட்டு மோகன்லால் அவர்கள் வந்து ரொம்ப மெனக்கெடுவார். அந்த டைமில் அந்த இடத்துல தமிழில் பார்த்தா எதுவுமே இல்லை. அதாவது போலீஸாக ஆக்கிடுவாங்க. ஆனால் நம்ம விஜய் சார் அவர்கள் ஒத்துக்கே மாட்டார். தெலுங்கில் நான் போலீஸே ஆக மாட்டோம் விடாப்படியே பிடிச்சிட்டு இருக்கும் பொழுது அந்த டைமில் மோகன்லால் அவர்கள் இவனை எப்படியாச்சும் நம்ம வந்து போலீஸ் ஆக்கணும் அப்படின்னு நடக்கும்போது அங்கே இருக்கிற அடியாரில் வந்து ஒரு ஐடியா சொல்லுவாங்க. இவனை எப்படியாச்சும் போலீஸ் ஆக்கணும்னா, அதாவது விஜய் சார் எப்படியாச்சும் போலீஸ் ஆக்கணும்னா விஜய் சாருக்கு ட்ரைனர் மாதிரி வரணும், அந்த மாதிரி படிக்க வைக்கணும், விஜய் சாரை படிக்க வைக்கணும், அப்புறம் வந்து அந்த ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்லாம் இருக்கணும், அதுக்கு ஒரு ட்ரைனர் இருக்கார். அந்த ட்ரைனரை வந்து கொண்டு வந்தால் கண்டிப்பாக விஜய் சார் அவர்கள் போலீஸ் ஆகிடுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த ட்ரைனரை கொண்டு வருவாங்க. அந்த ட்ரைனர் யாரு? நம்ம பிரம்மானந்தம் அவர்கள் அப்படி கொண்டு வந்திருக்கிறாங்க. బ్రహ్మ ఐపీఎస్ బ్రహ్మ ఆ బ్రహ్మదేవుడు మనుషుల్ని సృష్టిస్తే ఈ బ్రహ్మదేవుడు పోలీస్ ఆఫీసర్ని తయారు చేస్తాడు. நான் கூட சீன்ஸ்லாம் போய் பார்த்தேன். லாங்குவேஜ் கொஞ்சம் பிரச்சனையாக இருந்தாலும் காமெடியாக தான் இருக்குது. ஒரு சின்ன ஒரு பிட்டு சீன் காட்டுறேன். சீன் கூட பிட்டை பற்றி தான், நீங்களே பாருங்களேன். நம்ம விஜய் சார் அவர்கள் பப்ளிக் எக்ஸாம் படிச்சுட்டு இருக்கிற மாதிரி போலீஸ் எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருப்பாங்க. அந்த பிரம்மானந்தம் அவர்கள் பார்த்துட்டு, இந்த குழந்தைய போய் தப்பாக சொல்கிறாங்களே, என்ன சின்சியராக படிச்சுட்டு இருக்காப்புல அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டைமில் கரண்ட் ஆஃப் ஆகிடும். கரண்ட் ஆஃப் ஆகிட்டோன்னே ஐயோ இப்போ வந்து எப்படி விஜய் சார் படிப்பார் சொல்லும்போது பிரம்மானந்த அவர்கள் அவர் படிக்கணுன்றதுக்காக விளக்கெல்லாம் பிடிப்பார். நீ படிப்பா, நான் விளக்கு பிடிச்சிட்டு இருக்கிறேன்னு சொல்லி விளக்கெல்லாம் பிடிப்பார். தேங்க்யூ அப்படின்னு ஒரு சொல்லிட்டு படிச்சுட்டு இருப்பார். திடீர்னு கரண்ட் வந்த உடனே நீங்களே பாருங்க. ఆంటీ నువ్వు నాకు కావాలి. ஜெனரல் நாலேஜ் பாத்தீங்களா? செல்லத்துக்கு ஒண்ணுமே தெரியல. ஆன்டி நூ நாக்கு காவாலியா? இந்த சீனை அப்படியே வச்சிருக்கலாம் நம்ம தமிழில். ஏன் தான் எடுத்தாங்கன்னு தெரில. சரி, ஓகே. இப்போ நம்ம விஜய் சாரை பற்றி பார்த்துட்டோம். அடுத்தது நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த நம்ம பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் அவர்கள் இயக்கத்தில் வந்த சிவாஜி அந்த படத்தில் கூட ஒரு மார்க்கெட்டிங் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது என்னன்னா, நம்ம ஸ்னேகா அவர்கள்கிட்டயும் அவங்க ஃபேமிலிக்கிட்டையும் ஜோசியங்காரம் படித்து சொன்னாலும் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வாங்க பழகலாம் சொல்லி கல்யாணத்தையும் முடிச்சிடுவார். அந்த டைமில் ஃபர்ஸ்ட் நைட்டில் வந்து நம்ம ஸ்னேகா அவர்கள் வருத்தமாக இருக்கும்போது இவர் வந்து சமாதானப்படுத்துவார். நம்ம ரஜினி சார் அவர்கள் சமாதானப்படுத்துவார். அந்த டைமில் சிவாஜி கணேசன் சார் கெட்டப்பில் ரஜினி சார் வருவார். அப்புறம் எம்ஜிஆர் சார் கெட்டப்பில் ரஜினி சார் வருவார். அப்புறம் உலகநாயகன் கமலஹாசன் கெட்டப்பில் ரஜினி சார் வருவார். அதுக்கப்புறம் அவர் கெட்டப்பில் வந்து ஒரு பாட்டு வரி ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க சங்கர் சார். ஆனால் இங்கே நம்ம சிவாஜி கணேசன் சார் கெட்டப்பில் நம்ம ரஜினி சார் வருவார். ஆனால் தெலுங்கில் சிவாஜி சார் மாதிரி யாருன்னா நம்ம நாகார்ஜுனாவோட அப்பா நாகேஸ்வர் ராவ். அவர் தான் அங்கே சிவாஜி மாதிரி கொடி கட்டி பறந்துட்டு இருந்தார். அங்கே அவர் கெட்டப்பில் நம்ம ரஜினி சார் வருவார். அதை கொஞ்சம் பார்த்துருவாங்க. ஓகே, இங்கே எம்ஜிஆர் மாதிரி அங்கே சொல்லவா வேணும்? எனக்கு பர்டிகுலராக பிடிச்சது என்னன்னா, அந்த மீசை ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்தது. அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. சரி, இங்கே நம்ம உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள், அங்கே சிரஞ்சீவி அவர்கள். அதை போட்டுப்பா. எப்படி தமிழ்நாட்டில் இந்த சீன், இந்த பாட்டு வந்து எப்படி தேட்டரில் சர வெடியை வெடிச்சதோ அதே மாதிரி ஆந்திராலையும் சும்மா சர வெடியை வெடிச்சிருக்காது. பேசாம அதை பார்த்துட்டு வந்துருங்களேன். டேய், அதையும் போடுறா. இப்போ புரியுதா நண்பா எதுக்காக வந்து இந்த மாதிரி சீன்ஸ்லாம் ஆக்ட் பண்ணுறாங்கன்னா, ஏதாவது அந்தந்த ஊர் ஆடியன்ஸ் வந்து இது அவங்க படம் அப்படின்னு நினச்சாதான் அந்த படம் டேரக்டருக்கும் நல்ல ஒரு சான்ஸ் கிடைக்கும், ப்ரொடியூசருக்கும் நல்ல வருமானம் கிடைக்கும். ப்ரொடியூசருக்கு நிறைய வருமானம் கிடைச்சா இந்த மாதிரி ஒரு 4-5 படம் எடுக்கணும் அவருக்கு தோணும். 4-5 படம் எடுக்கிறதுக்கு 4-5 புது இயக்குனர்கள் அவர் ஃபிக்ஸ் பண்ணுவார். இதனால் யாருக்கு யூஸு? தமிழ் சினிமாவுக்கு மட்டும் இல்லை, இந்திய சினிமாக்கே இது ஒரு நல்ல வழி காட்டுது. நண்பா, இது வரைக்கும் நம்ம பார்த்தது இப்போது மார்க்கெட்டிங்காக ஒரு ஆக்டரை வந்து படத்தில் சேர்த்துருக்கிறாங்க. அது ஜில்லா படம்.
படம், அதே மாதிரி இங்கே வந்து வேறு சீன் எடுத்துருக்காங்க, அங்கே வந்து வேறு சீன் எடுத்துருக்காங்க சிவாஜி படம். ஆனால் இப்போ நம்ம ஒரு படத்தை பற்றி பார்க்க போகிறது யார் படம்னா புரட்சி தளபதி விஷால் அவர்கள் படத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ தமிழில் வந்து சத்தியம் ஒரு படம் எடுத்தாங்க. அந்த படத்தில் வந்து காமெடி ஆக்டராக நம்ம பிரேம்ஜி அவர்கள் நடிச்சிருக்கிறாங்க. எப்படி இருக்கு என் அறிமுகம்? கேவலமா இருக்கு. தேங்க்யூ. ஆனால் அந்த போர்ஷன் மட்டும் தெலுங்குல யார் பண்ண இருக்காங்கன்னா தெலுங்கு காமெடி ஆக்டர் அலி அவர் தான் வந்து அந்த போர்ஷன் பர்டிகுலர் அந்த போர்ஷன் மட்டும் நடிச்சிருக்காரு. ఎలా ఉంది మన ఇంట్రడక్షన్? చాలా చండాలంగా ఉంది. థ్యాంక్స్. எதற்காக? మార్కెటింగ్ சாமி, మార్కెటింగ్. மார்க்கெட்டிங். இந்த படம் பேருனா ஊப்பிடி. ஊப்பிடின்னா யாருக்கும் தெரியாது, அதாவது தமிழில் தோளான்னு வந்துச்சு பார்த்தீங்களா, அந்த படம் தாங்க. இந்த படத்தில் வந்து நம்ம கார்த்தி அவர்கள், நாகார்ஜுனா அவர்கள், அப்புறம் தமன்னா அவர்கள், பிரகாஷ் ராஜ் அவர்கள், ஏன் அனுஷ்கா அவர்கள் கூட கெஸ்ட் ரோல் பண்ணியிருப்பாங்க. ஆனால் தோளா படம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அது ஆக்சுவலி தோளா படமே வந்து அமெரிக்காவில் எடுத்த தி இன்டச்சபிள் அந்த படத்தை தழுவி தான் தோளா படம் எடுத்தாங்க. ஆனால் சூப்பராக பண்ணியிருப்பாங்க. தோளா படம் ரொம்ப பிடிக்கும் பர்சனலாக. ஆனால் இதில் இருக்கிற காமெடி ஆக்டரே மாற்றிருப்பாங்க. தமிழில் நம்ம விவேக் அவர்கள் நடிச்சிருப்பாங்க, தெலுங்கில் யார் நடிச்சிருப்பாங்கன்னா தெலுங்கு காமெடி ஆக்டர் அலி அவர்கள் நடிச்சிருப்பாங்க. தேங்க்ஸ். ஹலோ. என்னடா இது? பேஜ் வர்க். இது காரணம் என்ன? மார்க்கெட்டிங் சாமி, மார்க்கெட்டிங். ஓகே நண்பா அவர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா காலா ஸ்கை சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் காலா ஸ்கை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். குறிப்பாக லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணால் தான் நம்ம சேனல் நாலா பக்கமும் போவோம், நம்ம சேனலில் கொஞ்சம் கொஞ்சமாக வளரும். சரி நண்பா, அடுத்த இன்ட்ரெஸ்டான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களுக்கு விடைபெறுது உங்கள் பிரவீன்குமார். அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கொஞ்சம் அழுத்திட்டு தான் போங்களேன். சப்ஸ்கிரைப் பண்ணவே மாட்டேங்கிறீங்களே, என்னை பார்த்தா உங்களுக்குலாம் பாம்பு தெரியலையா? தெரியல. அப்படியே லைக் பட்டனையும் சப்ஸ்கிரைப் பட்டனையும் சேர்த்தாப்புல அழுத்திட்டு போங்க. ஓகே பாய்.